ஷேக் ஹசீனா ஒரு கொடுங்கோலியாகத்தான் அங்கே ஆண்டார். ஊழல் தலைவிரித்து ஆடியது. ஜனநாயக பாதைகளை எல்லாம் அடைத்தார். கலிதா ஜியா உடல்நலம் குன்றி மறைந்தே போனார், இறந்தே போனார். அவருடைய மகன் இன்றைக்கு அங்க திரும்பி வந்திருக்கிறார். அவங்க அவர் பாகிஸ்தானுக்கு நெருக்கமானவராக இருந்தாலும், இந்தியாவுடனும் நட்பை பேண விரும்பக்கூடிய ஒரு சக்தி தான் அவர். கலிதா ஜியாவுடைய மகன். ஆ யாரு ஜெயிப்பா என்னன்றது நம்ம இப்போ உறுதியா சொல்ல முடியல. அந்த தேர்தலே நடக்குமா? இல்ல 6 மாதங்கள் தள்ளி போகுமா? என்ற ஒரு உறுதியா உறுதியா தெரியல. இருக்குது. அவருடைய வருகைய கொண்டாடுறாங்கல்ல சார் ஆமா. அந்த பெரிய மக்கள். அளவுல மக்கள் கொண்டாடுறாங்க. அதுல சந்தேகமே இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அங்க ஒரு பொலிட்டிக்கல் வேக்யூம் டெவலப் ஆயிட்டு இருக்கு. அதுதான் ரொம்ப ஆபத்தானது. ஷேக் ஹசீனாவும் இல்ல, கலிதா ஜியாவும் இல்லன்னா, அது ரொம்ப ஆபத்தான போக்கு. இவர்கள் எவ்வளவுதான் வந்து குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி ஊழல் வழக்கில் ஒருவர் தண்டிக்கப்பட்டிருந்தாலும், புதிதாக வந்திருக்கக்கூடிய மாணவர் அமைப்புகள் அல்லது இராணுவத்துக்கு அங்க பெரிய ரோல் உருவாகிட்டு இருக்கு. இது 2மே ஆபத்தானது. ஏன்னா, பாகிஸ்தானோட இன்ஃப்ளூயன்ஸ், ஐஎஸ்ஐயோட இன்ஃப்ளூயன்ஸ் மிகப்பெரிய அளவுல அங்க வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பங்கபந்து, வங்கதேசத்தின் தந்தையாக கருதப்படக்கூடிய ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய எல்லாவித அடையாளங்களும் அங்கு அழிக்கப்படுகின்றன.